ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மோடி டச்சு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, இன்ட்ரோ கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி லாஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஐவி போட்டிருக்கோம். நான் ஒரு வீடியோ தான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட வந்துருக்கோம். பாருங்கள், எல்லோரும் சாப்பிடுவோம். இப்போ தான் மெனு கார்டெலாம் பார்க்குறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுவாங்க என் மூஞ்சி ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, டான்ஸ் ஆடி சரி. இதோட நான் இன்ட்ரோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து நான் பாருங்கள். கேட்குதா இல்லையா? இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு வந்து நாங்கள் கிளம்புவோம். இப்போ போய் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நம்ம டான்ஸ் அவ்வளோதான், டான்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. அதனால தான் இப்படிலாம் டயர்டாக இருக்கும். நாங்கள் எல்லாம் எங்கள் ஃபேஸ் பார்த்தீங்களா, இவ்வளோ மேக்கப் போட வந்தோம். எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. மேம் மேம் ஒன் ஃபோட்டோ ப்ளீஸ். மேம் என்னென்ன வேலைலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? எல்லாம் நல்லா வேலை பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரி. நான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பாடின சாங் வந்து நான் மியூட் பண்ணதுக்கு சாரி. ஏன்னா எனக்கு வந்து காப்பிரைட்ஸ் வந்துச்சு. முன்னாடியே நான் எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணேன், எனக்கு காப்பிரைட்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து எல்லாமே என்னால் மியூட் பண்ணுறது ஆயிடுச்சு. நீங்கள் டான்ஸ் ஆன வீடியோ கூட என்னால் வந்து சாங் வச்சு போட முடியல, அதுலேயும் காப்பிரைட்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் நான் ஃபுல்லாக மியூட் பண்ணிட்டேன். சாரி கைஸ். நீங்கள் இவங்க பாடுறது வச்சு என்ன பாடு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க, ஓகேங்களா?
உட்காந்துருக்கேன்னா எனக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக சுற்றிட்டு வேர்வெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி டயர்டாகிட்டேன் நான். நெக்ஸ்ட்டு நாங்கள் அந்த டீர் தான் பார்க்க போனோம். அது போஸ் கொடுக்குன்னு சொன்னால் அது போஸே கொடுக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது கொடுக்குறதுக்கு. அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். நிறைய பேர்ட்ஸு அதெல்லாம் நிறைய இருக்குது ஜூவில். வண்டலூர் ஜூ சொல்ல போனால் நிறைய இருக்குது நம்ம பார்க்கறதுக்கு. ஆனால் நம்ம வந்து மெயினாக எப்படி சொல்லணும்னா சைக்கிள் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து நம்ம ரைட் பண்ணி நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஆனால் நடந்து வாக்கிங் போனால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா செம்ம டயர்ட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஒன்று பார்க்கறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இது. ஆனால் பார்த்ததும் எங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நிறைய இந்த சிங்கம் புலிலாம் வந்து அசையவே இல்லை. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்ஷனே இல்லாமல் இது கத்தலை எதுவுமே பண்ணலை. அது பாட்டு சைலண்ட்டாக இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. மற்றபடி ஒன்றுமே இல்லை. நான் புலிலாம் வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் காமிச்சிருப்பேன். ஏன்னா அதையெல்லாம் பார்க்கவே முடியல. நான் வந்து இதிலே நான் வந்து ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இது பண்ணியிருப்பேனே. அது இப்படி அப்படி கூட தலையாட்டல, நடக்கலை, ஒன்றுமே பண்ணல. சாப்பாடு போட்டாங்களா இல்லையான்னு கூட தெரில. அது பாட்டு அப்படியே உக்காந்துட்டே இருக்குது. அப்படி தான் ஆயிடுச்சு. இது வந்து என்ன அனிமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜூ எப்படி இருந்துச்சு அப்படி? கால் வலியில் வந்து சொல்லு அதுக்கு தான் நான் உன்னை எடுத்துகிட்ருக்கேன். சொல்லு. 200 ரூபாய் கொடுத்து கால் வலி எடுத்து மனவலி வந்து இப்போ மாலுக்கு போகிறதா வேணாமான்னு உட்காந்துருக்கேன். 4 ஒரு சிங்கம், அதுவும் தூங்குற சிங்கம். ஒரு புலி அது என்னன்னா பொம்மை மாதிரி உட்காந்துக்குது. அது இந்த கரடி என்னன்னா 4 நடக்குது. 4 குரங்கு, ஒரு மயில் பார்க்கறதுக்கு 200 ரூபாய். ஜோ உன்னோட விருப்பம். சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க. நன்றி. ஓகே, ஜூவெல்லாம் வந்து நான் இப்போ சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப டயர்டில் உட்காந்துருக்காங்க. பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள். நான் அப்போவே சொன்னேன் இங்கெல்லாம் வேணாம், வெளியே உட்காந்து. நான் என் சொல்கிற பேச்சு யாரும் கேட்கறது கிடையாது. பாரு ஒத்துக்கணும் எல்லோரும். நான் ஆல்ரெடி வந்திருக்குனால நான் சொன்னேன் உங்ககிட்ட, நீங்கள் தான் கேட்கவே இல்லை. தப்பு தான். நடந்து எல்லோரும் கால் டபுள் ஆயிடுச்சு. நடக்கூட முடியல. செம பெயின். என் மூஞ்சை பார்த்தீங்களா, எங்கேயோ வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரியே இருக்குது. நான் ஐவி வந்த மாதிரியே தெரியல, எங்கேயோ வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரி தெரிறேன் நான். அவன் நடனா ஏதோ குப்பார மாதிரி இருக்கிற அவன். இவன் என்ன விதனா தெரில. நான் என்ன விதனா எனக்கே தெரில. இப்படி இருக்கிறோம் 3 பேரும். ஒன்றும் முடியல. எல்லாம் இன்னும் வரவே இல்லை. நாங்கள் வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டு பாரு இப்படின்னு தெரிஞ்சால் ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டு போகலாம். அதுதான் நாங்கள் முன்னாடியே வந்து ஐஸ்கிரீமு டோனட்லாம் சாப்பிட்டாச்சு. இன்னும் நிறைய பேர் வரவே இல்லை. வந்துட்டு எப்போ போக தெரில. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாய் சொல்லுங்கள் கைஸ். அவன் மேலே காட்டுறா, அவள் டயர்டு ஓட முடியல.
ஓகே, நம்ம வந்து மால்லாம் சுற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிட தான் வந்தோம். சாப்பிட்டு ஆர்டர்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க, பாருங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ்.